வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் இன்று வெளியான கூலி திரைப்படத்தை ரசிகர்கள் பட்டாசு வெடித்து ஆரவாரத்துடன் உற்சாகமாக வரவேற்றனர். கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உப்பனாற்றில் கட்டப்பட்டு வரும் பாலத்தை காமராஜர் சாலையுடன் இணைப்பது குறித்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் நேற்று மாலை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் ஆய்வு செய்தார். ஜிப்மரில் சீட் ஒதுக்கப்பட்ட 57 மருத்துவ மாணவர்களின் பெயர் பட்டியலை சென்டாக் அதிரடியாக நீக்கியுள்ளது. இனி வருவது விரிவான செய்திகள். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் இன்று வெளியான கூலி திரைப்படத்தை ரசிகர்கள் பட்டாசு வெடித்து ஆரவாரத்துடன் உற்சாகமாக வரவேற்றனர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள கூலி படம் இன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்கத்தில் வெளியாகியுள்ளது. திரைப்படத்தை வரவேற்கும் வகையில் நடிகர் ரஜினிகாந்தின் ரசிகர்கள் திரையரங்கம் முன்பு பட்டாசுகள் வெடித்தும், ரஜினி படத்துக்கு மாலை அணிவித்தும், பால் அபிஷேகம் செய்தும், கேக் வெட்டியும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திரையரங்கில் ரஜினியின் முகத்தை காட்டும் பொழுது தியேட்டர் உள்ளே இருந்த ரசிகர்கள் விசில் அடித்தபடியும், பேப்பர்களை கிழித்து தூக்கி எறிந்தபடியும் ஆரவாரத்துடன் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் வகையில் அனுமதியின்றி மியூசிக்கல், ஆட்டம் பாட்டம் கும்மாளத்துடன் நள்ளிரவு வரை நடைபெறும் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் கலந்து கொண்டு ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்பொழுது ஆட்சியர் அலுவலகம் முன்பு போடப்பட்டிருந்த தடுப்பு கட்டைகளை தள்ளி உள்ளே நுழைய முயன்ற அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் எந்த ஒரு அரசு துறையும் அனுமதியும் இல்லாமல் ரெஸ்டோ பார்களில் டிஜே, ஆபாச நடனம் உட்பட பல்வேறு சட்டவிரோத செயல்கள் நடைபெறுகின்றன எனவும், இதனை தடுக்க கலால்துறையும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்றும், காவல்துறை தனது கடமையை சரியாக செய்யாததால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரெஸ்டோ பாரில் சென்னையை சேர்ந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டார். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர் ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக செயல்படுகிறார் என குற்றம் சாட்டினார். சட்டவிரோதமாக செயல்படும் ரெஸ்டோ பார்களின் அனுமதியை உடனடியாக ரத்து செய்து மூட மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் எங்கள் தலைமையின் அனுமதியை பெற்று மீண்டும் மாநில தழுவிய போராட்டத்தில் அதிமுக ஈடுபடும் என எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும், உள்ளாட்சித்துறையாக இருக்கட்டும், டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், யாரிடமும் இதற்கான அனுமதி அவங்க பெறவே இல்லை. அப்போ அனுமதியே இல்லாமல் இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க? அனுமதியே இல்லாமல் இது போல் நாட்டியம் டான்ஸ் நடத்துவது வந்து காவல்துறை ஏன் வேடிக்கை பார்க்குறாங்க? நிகழ்ச்சி நடத்தா கேஸ் போடக்கூடிய இந்த காவல்துறை ரெஸ்டோ பார் என்கின்ற பெயரில் அவுத்து போட்டு அரைகுறை டான்ஸ் ஆடுறதுக்கு மட்டும் எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க? அந்த ரெஸ்டோ பாருக்கு வர பாதுகாப்பு வெக்கமா இல்லை. காவல்துறை வெக்கி தலை புனியணும்.
இதுல வேற நேத்து வேற வந்து உப்பனாற்றில் கட்டப்பட்டு வரும் பாலத்தை காமராஜர் சாலையுடன் இணைப்பது குறித்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் நேற்று மாலை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். புதுச்சேரி நகரின் மிகப்பெரிய கழிவுநீர் வாய்க்காலாக உப்பனாறு உள்ளது. இந்நிலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க காமராஜர் சாலை மற்றும் மரமிலை அடிகள் சாலையை இணைக்கும் வகையில் உப்பனாற்றில் தடைப்பட்டுள்ள பாலம் கட்டுமான பணி துவங்கியுள்ளது. இந்த நிலையில் உப்பனாற்றில் பாலம் கட்டும் பணியை விரைந்து முடிக்கவும் கட்டுமான பணிக்காக கொட்டியுள்ள மண்ணை அகற்றுமாறு நேரு எம்எல்ஏ பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் நேற்று மாலை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் காமராஜர் சாலை உப்பனாற்றில் நடைபெற்று வரும் பாலம் கட்டுமான பணியினை ஆய்வு செய்தார். அப்பொழுது உப்பனாற்றில் கட்டப்பட்டு வரும் பாலத்தை காமராஜர் சாலையுடன் இணைப்பது குறித்தும் இதற்காக சாலையின் தெற்கில் உள்ள பழைய பாலத்தை இடிப்பது குறித்தும் கட்டுமான பணியினை விரைந்து முடிப்பது மற்றும் ஆற்றில் தேங்கும் தண்ணீரை வெளியேற்றுவது குறித்தும் ஆய்வு செய்தார். ஜிக்மரில் சீட் ஒதுக்கப்பட்ட 57 மருத்துவ மாணவர்களின் பெயர் பட்டியலை சென்டாக் அதிரடியாக நீக்கியுள்ளது. எம்பிபிஎஸ், பல் மருத்துவம், ஆயுர்வேதம் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு ஆட்சேபனைகள் பெற்ற சென்டாக் இறுதி தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் சென்டாக் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ தரவரிசை பட்டியலை தனியாக வெளியிட்டது. நிர்வாக இடங்கள் தனியாக மருத்துவ கல்லூரிகளின் நிர்வாக இடங்களுக்கான இறுதி தரவரிசை பட்டியலில் 5461 பேர் விண்ணப்பித்து இடம் பிடித்துள்ளனர். மருத்துவ படிப்பினை பொறுத்தவரை புதுச்சேரி மாணவர்கள் ஜிக்மர் சென்டாக்கில் சேர்ந்து விண்ணப்பிக்கின்றனர். ஜிக்மரில் சீட் ஒதுக்கப்பட்ட மாணவர்கள் சென்டாக் பட்டியலில் இருந்து ஆண்டுதோறும் நீக்கப்பட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு ஜிக்மரில் சீட் ஒதுக்கப்பட்ட 57 மாணவர்களை சென்டாக் இறுதி தரவரிசை பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் பெயர் பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் சுகாதாரத்துறை பணிக்கான எழுத்துத் தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள மகப்பேறு உதவியாளர், மருந்தாளுநர், இசிஜி தொழில்நுட்ப வல்லுநர், அறுவை சிகிச்சை உதவியாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வு கடந்த ஜூலை 13ஆம் தேதி நடப்பதாக இருந்தது. நிர்வாக காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்ட இந்த தேர்வுக்கான தேதி தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சை உதவியாளர் மற்றும் சுகாதார பணியாளர் பணிக்கான தேர்வுகள் மற்றும் மகப்பேறு உதவியாளர் பணிக்கான தேர்வு 23ஆம் தேதி நடைபெறுகிறது. மருந்தாளுநர் பணிக்கான தேர்வு மற்றும் இசிஜி தொழில்நுட்ப வல்லுநர் பணிக்கான தேர்வு 24ஆம் தேதி நடைபெறுகிறது. அதேபோன்று வருவாய்த்துறையில் உள்ள துணை தாசில்தார் பணிக்கான தேர்வு வரும் 31ஆம் தேதி நடைகிறது. இந்த தகவலை புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 26வது உலக இளையோர் தினத்தை முன்னிட்டு கலை ரத்னா, வித்யாஸ்ரீ வினிதா, ரமேஷ் கல்வி, இளையோர் நலம், வேலைவாய்ப்பு மற்றும் சமுதாய நல வளர்ச்சிக்கான விழிப்புணர்வை வலியுறுத்தி 8 மணி நேர தனிநபர் தொடர் வினாடி வினா நிகழ்ச்சி ஈச் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். புதுச்சேரியில் 26வது உலக இளையோர் தினத்தை முன்னிட்டு இளைஞர்களின் நல்வாழ்விற்காகவும் நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்காகவும் சுற்றுப்புற சூழல், மத நல்லிணக்கம், குழந்தைகளின் உரிமைகளை மீட்டெடுக்கின்ற வகையில் நடைபெற்ற தனிநபர் உலக சாதனை நிகழ்வு புதுச்சேரி மூலகுளம் கிறிஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. மாணவ மாணவிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு 8 மணி நேரம் இடைவிடாமல் பதிலளித்து புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் தொகுப்பாளினி கலை ரத்னா, வித்யாஸ்ரீ வினிதா, ரமேஷ் ஈச் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். ஈச் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த வினிதா ரமேஷுக்கு ஈச் உலக சாதனை அமைப்பின் நிறுவனர் டாக்டர் தமிழ்வாணன் கலந்து கொண்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கல்வியாளர்கள், சாதனையாளர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக உலக சாதனைக்கான விருது வழங்கப்பட்டது. எட்டு மணி நேரம் தொடர் நேரடி வினாடி வினா நிகழ்ச்சி இன்னைக்கு கிறிஸ்து பொறியியல் கல்லூரியில பண்ணியிருக்கேன். இளைஞர்களுடைய நலனுக்காக, அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படணும் அப்படின்றதுக்காக நான் இந்த முயற்சி எடுத்திருக்கேன். ஸோ ஈச் வேர்ல்ட் ரெக்கார்டில் எனக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னும் பல சாதனைகளை பண்ணணும் அப்படின்ற ஆசைப்படுறேன். புதுச்சேரியில் முதன்முறையாக கோப்பை மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு தொகையுடன் மாநில அளவிலான நமோ ப்ரோ கபடி போட்டி வில்லியனூரில் நாளை தொடங்க உள்ளதாக பாஜக தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2019ஆம் ஆண்டு நாட்டு மக்களின் ஆரோக்கியம், இளைஞர்களின் விளையாட்டு திறன் மேம்படுத்துதல் போன்றவைக்காக ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் எனும் மாபெரும் இயக்கத்தை இந்திய விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் உருவாக்கினார். அதன்படி புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற
அளவிலான கபடி போட்டியினை தொடர்ந்து புதுவை மாநில பாஜக சார்பில் நாளை 15, 16, 17 ஆகிய தேதிகளில் வில்லியனூர் பகுதிகளில் நமோ ப்ரோ கபடி போட்டி நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் முதன்முறையாக மொத்த கோப்பையுடன் 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வீரர்களுக்கு வழங்கப்பட உள்ளது என்று தெரிவித்த ராமலிங்கம், ஆடவர் மற்றும் மகளிர் வீராங்கனைகள் சுமார் 80 அணிகளில் இருந்து 1500 வீரர்கள் பங்கேற்பதாக தெரிவித்தார். நடைபெறும் இந்த போட்டியானது வில்லியனூர் ஆனந்தம்பாள் வெங்கடசாமி முதலியார் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் என்றும், இந்த போட்டியில் வெற்றி பெறும் ஆண்கள் அணிக்கு முதல் பரிசு 1 லட்சம் ரூபாயும், இரண்டாவது பரிசு 75,000 ரூபாயும், மூன்றாவது பரிசு மற்றும் நான்காவது பரிசு 50,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார். இதுபோன்று பெண்களுக்கான பிரிவில் முதல் பரிசு 50,000 ரூபாயும், இரண்டாவது பரிசு 30,000 ரூபாயும், மூன்றாவது மற்றும் நான்காவது பரிசு 20,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக ராமலிங்கம் தெரிவித்தார். பேட்டியின் பொழுது பொதுச் செயலாளர்கள் லட்சுமி நாராயணன் மற்றும் மோகன்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். அதனுடைய தொடர்ச்சியாக நாளை ஆகஸ்ட் 15 நாளைக்கு ஆரம்பிச்சு 15, 16, 17 3 தேதிகளில் வில்லியனூர் பகுதியில் நமோ ப்ரோ கபடி போட்டி நடைபெற உள்ளது. இது மிகப்பெரிய கபடி போட்டியாக நடக்க வருகிறது. முதல் முறையாக மொத்த பரிசு தொகை கோப்பையுடன் சேர்த்து 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. ஆடவர் மற்றும் மகளிர் வீராங்கனைகள் சுமார் 1500 பேர் பங்கேற்கிறார்கள். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் 3 நபர்களிடம் ரூபாய் 1.77 லட்சம் மோசடி செய்த நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த ஆண் நபருக்கு வங்கி அனுப்புவது போல் அறிமுகம் இல்லாத நபர் ஒரு லிங்க் அனுப்பியுள்ளார். அதை கிளிக் செய்து வங்கி விவரங்களை உள்ளீடு செய்த பொழுது அவரது வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 75,000 திடீரென்று மாயமானது. அதேபோல் வேல்ராம்பட்டு பகுதியை சேர்ந்த ஆண் நபரின் 2 வங்கி கணக்குகளில் இருந்து UPI பண பரிமாற்றம் மூலம் அவருக்கே தெரியாமல் ரூபாய் 87,000 மர்ம நபர் எடுத்துள்ளார். அதேபோல் பாகூரை சேர்ந்த ஆண் நபருக்கு வங்கி அதிகாரி போல் மர்ம நபர் போன் மூலம் பேசியுள்ளார். ATM கார்டு விவரங்கள் OTP எண்ணை அவரிடமிருந்து பெற்று அவரது வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 15,000 மோசடி செய்துள்ளார். மேற்கண்ட 3 சம்பவங்கள் குறித்து புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி சார்பில் வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கருவி வழங்கப்பட்டது. புதுச்சேரி வஉசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டி சார்பில் மாணவர்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கருவி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளி துணை முதல்வர் சாந்தகுமாரி தலைமை தாங்கி வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் பொறுப்பாசிரியர் பத்மாவதி முன்னிலை வகித்தார். விழாவிற்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டியின் தலைவர் பாக்யராஜ், துணைத் தலைவர் டாக்டர் பாரதி, முன்னாள் மூத்த தலைவர் சிவராமச்சந்திரன், பொருளாளர் செல்வகுமார், நிர்வாக செயலாளர்கள் ஹர்ஷத் கான் மற்றும் பாலு, முன்னாள் தலைவர் தமிழ்ச்செல்வி, செயற்குழு உறுப்பினர் ஜோஸ்வா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். முதலில் பள்ளி துணை முதல்வர் சிறப்பு விருந்தினர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். அடுத்து முன்னாள் மூத்த தலைவர் சிவராமச்சந்திரன், தலைவர் பாக்கியராஜ், முன்னாள் தலைவர் தமிழ்ச்செல்வி மற்றும் நிர்வாக செயலாளர்கள் ஹர்ஷத் கான் சிறப்புரை ஆற்றினார்கள். பள்ளி வளாகத்தில் 1 மணி நேரத்தில் 50 லிட்டர் குடிநீரை சுத்திகரித்து கொடுக்கக்கூடிய கருவியை மாணவர்கள் ஆசிரியர்கள் முன்னிலையில் இயக்கி வைத்தனர். சுத்தமான சுகாதாரமான குடிநீரை பருகி பள்ளியில் படிக்கும் 520 மாணவர்களுக்கும் பயன்பெறும் வகையில் உதவிய ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஆரோசிட்டிக்கு பள்ளியின் சார்பாக ஆங்கில விரிவுரையாளர் கீதா பிரியா நன்றி கூறி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழாவில் அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் ஸ்டர்லைக் செயலியில் முதலீடு செய்தால் 30 நாட்களில் பணம் இரட்டிப்பாகும் என நம்பி 100க்கும் மேற்பட்டோர் 1 கோடிக்கு மேல் முதலீடு செய்து பணத்தை இழந்தவர்கள் இன்று சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற அடிப்படையில் ஸ்டர்லிங்க் என்ற செயலியில் முதலீடு செய்தால் இரட்டிப்பாக 30 நாட்களில் பணம் தருகின்றோம் என்று சொல்லியதை நம்பி புதுச்சேரி மக்கள் முதலீடு செய்து இருக்கின்றனர். குறிப்பாக 10,000 ரூபாய் முதலீடு செய்தால் தினமும் 400 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைத்தது போல் போலியாக காண்பித்து இருக்கின்றனர். புதுச்சேரி சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இது உண்மை என்று நம்பி மேலும் தங்கள் கணக்கில் தினமும் பணம் வருகிறது என்று நம்பி கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்துள்ளனர். இது தொடர்பாக 5க்கும் மேற்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு மாசத்திலே டபுள் மடங்கு தர மாதிரியும் அதே மாதிரி எல்லா அமௌண்ட்டும் நிறைய பேர் இவங்க சேர்த்து விட்டு இவங்க கமிஷன் வர மாதிரி இது பண்ணி நிறைய அமௌண்ட் கட்டி ஏமாந்துட்டாங்க. இது என்னன்னா முதல்ல ஷாப்பிஃபை
அதுக்கு வந்து லுக் ஆப் V2 V3 இதே மாதிரி ஸ்டார் லிங்க்னு புதுசா ஒரு லிங்க்ல வந்து கம்ப்ளைண்ட் வருது. ஸ்டார் லிங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்த கம்ப்ளைண்ட் வந்து இந்தியா ஃபுல்லா நிறைய இருக்கு. புதுச்சேரியில வந்து 100க்கு மேற்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. அதே மாதிரி வந்து நம்ம கிட்ட இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அதே மாதிரி யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கூட சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது ஆப்ல இன்வெஸ்ட் பண்ண கூட நம்ம சைபர் கிரைம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தைரியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல கண்ணுக்கு தெரியாத ஆப் லிங்க் சோசியல் மீடியால வரதுல எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. எல்லாம் ஃபாரின்ல இருந்து ஆப்ரேட் பண்ற ஆப் தான். அதனால யாருமே இது பண்ணாதீங்க. மியூல் அக்கௌண்ட் வச்சீங்கன்னு நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணிடுறாங்க சைபர் குற்றவாளிகள். அதனால சோசியல் மீடியால வர தொண்டமானத்தம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் ஆலய தேரோட்டத்தினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தேரினை இழுத்து தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் தொண்டமானத்த கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவிலின் தேர் திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு தேரினை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து இவ்விழாவிற்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இவ்விழாவில் தொண்டமானத்தம் காங்கிரஸ் தலைவர் குமார், மனோகரன், மோகன், சேகர், தானியா, வெங்கடேசன், மேற்கு மாவட்ட தலைவர் பாபு, ராமதாஸ், ராஜசேகரன், ஜெயமுருகன், தமிழ் பாலு, சாரதி, புளியந்தோப்பை சேர்ந்த ஆறுமுகம், மோகன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் இன்று வெளியான கூலி திரைப்படத்தை ரசிகர்கள் பட்டாசு வெடித்து ஆரவாரத்துடன் உற்சாகமாக வரவேற்றனர். கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்டோ பார்களை மூட வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற அதிமுகவினருக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உப்பநாற்றில் கட்டப்பட்டு வரும் பாலத்தை காமராஜர் சாலையுடன் இணைப்பது குறித்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் நேற்று மாலை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் ஆய்வு செய்தார். ஜிப்மரில் சீட் ஒதுக்கப்பட்ட 57 மருத்துவ மாணவர்களின் பெயர் பட்டியலை சென்டாக் அதிரடியாக நீக்கியுள்ளது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.